ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் தாகம் தணிக்கிற மாதிரியும் ரொம்ப சூப்பரான 2 விதமான ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கப்போட நிறுத்த மாட்டீங்க, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் போல் கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். வீட்டில் ரெடி பண்ணது இல்லை கடையில் வாங்கினது எந்த தயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக ஆகி வரது வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் பிளெண்ட் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டாம், ஒரு 1-2 நிமிஷம் பீட் பண்ணாலே போதும். இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 கப் புதினா இலையும் ஒரு கைப்பிடி போல் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். புதினா இலை அதிகமாக சேர்க்க வேண்டாம், குறைவான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவில் ஒரு 1/4 பாகம் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சியெல்லாம் இந்த அளவு போட்டால் போதும், ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அது மாதிரி பச்சை மிளகாயிலே 1/4 பகுதி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம், அந்த தயிரோடு சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தயிர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது போல் நிறைய ஹெல்த்தியான வெரைட்டியான சம்மர் ட்ரிங்க் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரைச்ச மிக்சி ஜார்லேயும் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து தயிரோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க். ரொம்ப சிம்பிளாக அது இதுன்னு நம்ம எதுவுமே சேர்க்காமல் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை கப்புக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கலரே நல்லா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்கும். கண்டிப்பாக இது போல் ஹெல்த்தியான ட்ரிங்க் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஏற்கனவே ஊற வச்ச ஒரு 6 பாதாம் தோல் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டேட்ஸ், அதில் உள்ள விதையும் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு வாழைப்பழம், அதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற பேரிச்சம்பழம் வாழைப்பழத்திலே லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது போதும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டாம். நான் இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கப் போல் பால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி. இது சம்மர் டைமில் மட்டும் இல்லை, அடிக்கடி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஃபுல்லாகவே ரொம்ப சத்தான ஒரு பானம் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.